மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வேண்டாத விருப்புக்கு பிள்ளைய பெற்று காண்டாமிருகன் பேர் வச்ச கதையா இப்போ ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு. அது என்ன சமாச்சாரம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீரத்துக்கும் பாசத்திற்கும் புகழ்பெற்ற ஊர் திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி ஜங்ஷன்ல சமீபத்துல புதிதா பழைய பேருந்து நிலையத்தை புதிதா கட்டி முடிச்சாங்க. கட்டி முடிச்சு இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க பேரெல்லாம் வைக்கல. இது இங்க அந்த மாதிரிலாம் பேர் வைக்க மாட்டாங்க. அது இந்த இந்த மொழிய யாரு தகாத வார்த்தைகளை பேசுறாங்களோ, நாட்டுக்கு எதிர்ப்பா யாரு செயல்பட்டாங்களோ அவங்களதான் நல்ல தலைவர் அப்படின்னு அவங்களதான் புகழ் போடுவாங்க. இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபட்ட யாரையுமே ஜாதி அடையாளத்தை சொல்லி அவங்களுடைய புகழை அப்படியே மறைச்சிருவாங்க. இந்த நாட்டுக்காண்டி எதிர்ப்பா செயல்பட்ட அத்தனை பேரையுமே பெருமைப்படுத்தி அவங்களத்தான் புகழ் போடுவாங்க. அது தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு வர்ற ஒரு வழக்கம். அப்படி பெயர் வச்ச அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்ப்போம். திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் உரிய அனுமதியின்றி இயங்கி வரும் வணிக வளாகத்தை உடனடியாக மூட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை செய்துள்ளது. திருநெல்வேலி சங்கர் நகரை சார்ந்த எஸ்பி முத்துராமன் என்பவர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அலுவலகத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். அதில் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாகத்திற்கு சுற்றுச்சூழல் முன் அனுமதி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிறுவுவதற்கான ஒப்புதல் ஆணை ஆகியவை பெறப்படவில்லை என்று கூறியிருந்தார். மேலும் வளாகத்தில் கடைகள் மற்றும் வாகன நிறுத்துமிடத்தை இயக்குவதற்கான ஒப்புதல் ஆணை பெறாமல் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார். இந்த புகாரை தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி சந்திப்பு பேருந்து நிலைய வளாகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது புகாரில் குறிப்பிடப்பட்டது போல ஒரு உணவகம், ஓட்டுநர் ஓய்வறை, கழிப்பறை மற்றும் வாகன காப்பகம் ஆகியவை அனுமதியின்றி செயல்படுவது உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே உரிய அனுமதி பெறாமல் கடைகளை திறக்க வேண்டாம் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வாரியம் அறிவுறுத்தியிருந்ததும் இந்த நிலையில் ஆய்வில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டதால் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் சென்னையில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமை அலுவலகத்திற்கு ஒரு விரிவான அறிக்கையை அனுப்பியுள்ளார். இந்த அறிக்கையில் சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் ஒப்புதல் போன்ற எந்த அரசு துறை அனுமதி பெறாமல் சந்திப்பு பேருந்து நிலையத்தை இயக்கக்கூடாது, அங்கு சட்டவிரோதமாக திறக்கப்பட்டுள்ள வணிக நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளருக்கு உத்தரவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை நெல்லை மாநகராட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் வரி பணத்துல பல கோடி ரூபாவை செலவு செஞ்சு கட்டடம் கட்டுறாங்க. அதை கட்டடம் கட்டுவதற்கு முன்னகிட்டே அதுக்கு உண்டான ஆய்வுகளை சரியா பார்த்து கட்டடம் கட்டணும்னு தெரிஞ்சிருக்கணும். இப்படி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும் போது இதுக்கு உண்டான ஆய்வுகள் எல்லாத்தையும் அரசு அதிகாரிகள் சரியா வேலை நடக்கா அப்படிங்கிறத கவனிக்காமல் விட்டது யார் தவறு? முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகள், இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருடைய கவனக்குறைவால இப்போ இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு போட்ட பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்துல இருந்து போட்ட காசு வீணாக செலவழியுது. இந்த கட்டடத்தை திறக்கவும் கூடாது. இனிமே இதை வச்சிருப்பாங்களா இல்லை தரமட்டமா ஆக்குவாங்களா என்பது கேள்விக்குறியா உள்ளது. என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் வேடிக்கை தான் பார்க்க வேண்டும்.